தமிழ்நாட்டில் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவே தான் திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. வெங்கட்ராமன்கிறவரை ஒரு சிறப்பு டிஜிபியாக நியமனம் பண்ணினாங்க, முறைப்படி நியமனம் பண்ணாமல். அவர் இந்த வழக்கு சாதாரணமான ஒரு நபர் போய் ஒரு வழக்கு தொடுத்தா கூட அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடணும், அதை விசாரிக்கணும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டரேட் இடி வழக்கு தொடுத்தாலும் கூட அதுக்கு எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்காக வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக வச்சுக்கிட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, பயந்து போய் இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக நம்ம செயல்பட்டு இருந்தால் நாம் பென்ஷன் வாங்க முடியுமோ முடியாதோன்னு பயந்துக்கிட்டு அவர் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டாரு. அதனால திமுக அரசாங்கம் அப்படியும் கூட ஒரு முறையான ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணல. அபய்குமார் சிங்குங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. மீண்டும் பொறுப்பு தான், மீண்டும் டெம்பரரியா தான் ஒரு டிஜிபியை வச்சிருக்காங்க. அப்ப திமுக இப்போ இன்னும் ஒரு 4 மாசம் 5 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. அது வரைக்கும் வார வேண்டியதை வாரிடணும், கொண்டு போக வேண்டியதை கொண்டு போயிடணும், சுரன்றதை சுரண்டியணும், கொள்ளையடிக்க வேண்டியதை கொள்ளையடிக்கணும். இந்த காவல்துறையை நம்முடைய பாதுகாப்புல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பா திமுக செயல்பட்டு இருக்கு.